ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 3 குரு, விதி எண் 7 கேது. சிறந்த பேச்சு திறன் இருக்கும். இசை, சினிமாவுல, அரசியலோட பெரிய புகழ் பெறலாம். தன்னுடைய கஷ்டங்கள வெளிய சொன்னா தன் கௌரவம் போயிடுமேன்னு சொல்லி மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டே இருப்பாரு. பேச வேண்டிய பேச்ச கூட தயார் பண்ணிக்கிட்டு தான் பேசுவாரு. கொடுத்த வேலைய பொறுப்பா செய்வாரு. சுதந்திரமான மனசு உள்ளதுனால பிறருடைய பேச்ச கேட்க பிடிக்காது. தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவரு. குடும்பத்திலயும் சிக்கலை சந்திப்பாரு. சீக்கிரம் வழுக்க விழுந்துரும். தாய், தந்தை, குடும்ப பாசம் உள்ளவரு. அவசரப்பட்டு சில வம்பு வழக்குல மாட்டி கோர்ட் வழக்குன்னு போவாரு. சுத்தமான உடைகள், கம்பீரமான நடை, உடை, பாவனைகள் இருக்கும். காதல்ல ஈடுபடுவாரு. எச்சரிக்கையா இருக்கணும். முன்கோபம், பிடிவாத குணத்தினால இவருக்கு நெறைய நண்பர்கள் அவ்வளவா இருக்காது. தொழில்லே நஷ்டத்தை சந்திப்பாரு. மன அமைதி இல்லாது, நரம்பு கோளாறு, ஸ்கின்னு, வாய்வு, மலச்சிக்கல், உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாரி குண அமைப்பு மாறும். உங்க பேர சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்கள சொல்றேன். இத பயன்படுத்திக்கங்க.